புரட்சி தலைவியின் கரத்தை வலுப்படுத்தியவர்களில் தேர்தல் களத்திலும் வெற்றி வாகை சூடி வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு அந்த ஒரு வெற்றிங்கிறது எவ்வளோ பங்கு பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து முதல் அவரை பார்க்குறோம். கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் அனைவரின் உள்ளத்தை யார் வெல்ல முடிகிறதோ அல்லது அனைவரையும் யாரால் ஒருங்கிணைக்க முடிகிறதோ அவர் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பார். அதை விதைத்தார், அனைத்து கட்சி தொண்டர்களையும் ஒருங்கிணைத்தார், பொதுச் செயலாளராக. சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி ஒரு பொதுவான மதிப்பு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். 2011க்கு அப்புறம் வேறு மாதிரி இருந்திருக்கும், 2016க்கு அப்புறம் வேறு மாதிரி இருந்திருக்கும், 2021 அதன் பிறகு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆளுமையை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக சார், அது நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் தொடக்கத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவுடைய இந்திய பொதுச் செயலாளர் அவர்களை குறித்து இப்போ என் போன்றவர்கள், இப்போ நான் வந்து பேசிக்காக கடையநல்லூர் ஊரை சேர்ந்தவர். இப்போ நான் அவர் எப்படி அறியப்படுறார் அப்படிங்கிற போது சேவல் சின்னத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக நின்று அங்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வென்று வந்தவர் என்ற அடிப்படையில் தான் திரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அதிமுககாரர்கள் முதல்ல பார்க்குறோம். புரட்சி தலைவியின் கரத்தை வலுப்படுத்தியவர்களில் தேர்தல் களத்திலும் வெற்றி வாகை சூடி வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு அந்த ஒரு வெற்றிங்கிறது எவ்வளோ பங்கு பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து முதல் அவரை பார்க்குறோம். அப்போது தன்னுடைய பணிகள் அடுத்து அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, தன் மாவட்ட செயலாளராக அவர் உயர்ந்த போதும் அந்த கிளை செயலாளருக்குண்டான பதவியை அவர் அவ்வளோ நேசித்து அதை அவரே வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளை செயலாளர் பதவி மாவட்ட செயலாளர் ஆன பிறகும் மாவட்ட செயலாளர் அம்மா அவர்களின் வகித்த கொள்கை பிறப்பு செயலாளர் பதவி இருக்கிற போது இப்படி ஒரு அதிமுகவின் உச்சபட்ச பதவிகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்து அதை பெற்று அதில் பணியாற்றி கொண்டிருந்த போதும் அந்த கிளைக்கழக செயலாளர் பதவியை மிகவும் நேசித்து அவர் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அதான் அந்த அதிமுக தொண்டனான தன்னை பதவிகள் பெரிய பெரிய அமைச்சர் பதவி, கட்சி பதவி என்று வருகிற போதும் அந்த தொண்டனை தனக்குள் அவர் பாதுகாத்து வச்சிருந்தார், ரொம்ப நேசித்து பாதுகாத்து வச்சுருந்தார். அதனால் அந்த கிளைக்கழகத்தினுடைய அந்த செயலாளர் அப்படிங்கிறது தான் அந்த பேஸ், ஒரு கட்சியினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை வந்து நேசித்து அந்த பதவியை மிகவும் நீண்ட காலம் வைத்திருந்த ஒருவர். இப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இப்போ பேசிக்கும் போது எப்படி சொல்லுவோம், இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டார், இன்னும் இந்த கிளை செயலாளர் பதவியை வச்சுட்டே இருக்கார, பரவாயில்ல, எப்படி சமாளிக்க முடியுது? ஒரு கிளை செயலாளருங்கும் போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதருக்கும் பதில் சொல்லணும், அந்த கிளையில் உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ அப்படிப்பட்ட நிலை இதுலேயும் அந்த பதவியை வைத்திருக்கிறாருங்கிற போதே இந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையிலும் நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இவருக்கு அமைச்சராக பதவி கொடுத்த போது மிக குறுகிய காலத்திலேயே அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராக அம்மா வந்து இப்போ எடப்பாடியார் அவர்களை நியமிக்கிறாங்க. அப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் வருகிற போது அப்போ கட்சியை நேசிக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று வருகிற போது உணர்ச்சி வசப்பட்டு கட்சி தொண்டர்கள் தவறு செய்கிறார்களா, இல்லை உண்மையிலே அந்த கட்சிக்கு எதிராக செல்கிறார்களா, இப்படி அந்த கட்சியினுடைய அனைத்து மட்டத்திலும் நடக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உயர்த்தப்பட்டார். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டுலேயும் மிகச்சிறப்பாக பணி செய்ததன் பலன்தான் இன்றைக்கு அவர் வந்து பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறார். இன்று இப்போ வந்திருக்கிற காலகட்டத்தில் அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு அவர் ட்ராவல் பண்ண அந்த சின்னத்தை மீட்டெடுப்பதற்கான பயணத்தை போன்றே புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு ஏற்படுகிற இந்த காலகட்டத்திலும் நிறைய தலைவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று கருத்துக்களை பொதுவெளியில் வைத்து கொண்டிருந்தாலும் மிக தெளிவாக தீர்க்கமாக என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவான நடவடிக்கையை வந்து அவர் எடுத்துகிட்டே வந்தார். பாருங்கள், நீங்கள் வேறு நிறைய தலைவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய மாதிரி பேசுனதை பார்த்துருக்கோம். ஆனால் இவர் மட்டும் கட்சியை ஒருங்கிணைப்பது எப்படி,
சின்னத்தை மீண்டும் மீட்டு வருவது எப்படி, கழக தொண்டர்கள் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வைத்திருந்தது போல் அந்த கழகத்தை கட்டுக்கோப்பாடு கொண்டு வருவதற்கான பணிகள், அதற்கான முயற்சி என்று அனைத்திலும் தன்னை வந்து முழுக்க முழுக்க அந்த தொண்டனும் அதன் பிறகு பல பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைத்த அந்த அனுபவம், இப்படி ஒட்டுமொத்த அந்த அவருடைய அரசியல் பணி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை தாண்டி இருக்கு. ஒரு அதிமுக தொண்டராக தன்னுடைய நிலையிலிருந்து சிறிதும் மாறாத ஒரு பயணம்னு வைங்களேன். இந்த 52 காலங்களில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முறை தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, இப்படி பல அவர் ஏற்றம் இறக்கம் என அனைத்தையும் கடந்து வந்தாலும் எந்த ஒரு நிலையிலும் இந்த இயக்கத்திற்கும் எதிரான எந்த ஒரு கருத்தையோ செயலையோ எப்போதும் செய்யாமல் மிக தெளிவாக தன்னுடைய பாதை அரசியல் பயணத்தை 52 ஆண்டுகளுக்கு மேலே மிக சாதாரண ஒரு எளிய தொண்டனைப் போல, ஒரு விவசாயியைப் போல இன்றைக்கும் என் போன்ற கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கட்டும், பொதுச் செயலாளரை போய் பார்க்க வேண்டும் என்று உரிய காரணத்தோடு நின்றால் நிச்சயமாக அவரை பார்க்கலாம், அவரோடு பேசலாம், தங்களுடைய கருத்தை சொல்லலாம். இப்படி ஒரு மிகச்சிறந்த இடத்திற்கு ஒரு தலைமை, அதாவது புரட்சித் தலைவராக இருக்கட்டும், புரட்சித் தலைவியாக இருக்கட்டும், ஏன் அடுத்த தலைவரை அடையாளம் காட்டாமல் செல்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் எடப்பாடியார் போன்ற தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான். அவங்க சொல்லாமல் போயிருந்தாலும் அந்த எண்ணம் வந்து கரெக்டாக இவரை கொண்டு வந்து அந்த பொதுச் செயலாளர் இருக்கையில் அமர்த்தியிருக்கு. இதுக்கு இடையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, இப்படி இருக்கலாம், அவர் இருக்கலாம், இவர் இருக்கலாம்ங்கிற நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் அதை எல்லாத்தையும் நீக்கி அந்த இடத்துக்கு இவர் அழைச்சிட்டு போனது என்னென்னா, அந்த புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா இவர்களுக்குள் இருந்த அந்த இயக்க உணர்வு ஒரு சிறிது மாறாமல் அவருக்குள்ளே இருந்தது தான் அந்த வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். நீங்கள் எவ்வளோ விஷயங்களை என்ன கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், அனைத்துக்குள்ளும் இருப்பது அதிமுக என்கின்ற அந்த கிளைக்கழக செயலாளரும் அந்த தொண்டனும் தான். அவர்களுடைய அந்த இயக்கம், துடிப்பு, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன விரும்புகிறார்கள் என்பதை இன்றும் உடனடியாக சொல்ல முடியுதில்ல. இப்போ டங்ஸ்டன் பிரச்சனையில் அவர் பேசின அந்த அந்த துணி பாருங்கள், அதாவது அது வந்து நீங்கள் வார்த்தை அலங்காரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு அவர் சொன்ன விதம் வந்து இந்த டங்ஸ்டன் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவரின் அந்த டங்ஸ்டன் உரை சட்டமன்றத்தில் பேசியது மத்திய அரசு இந்தியா முழுவதுக்கும் செய்தியாகி அதற்கான பலனை பெற்று தந்துச்சுல. அதுதான் அந்த உயிர் உணர்வு, அந்த உள்ளுணர்வுன்னு சொல்கிறார். நான் எழுதி வைத்து படிக்கிறது இல்லை, எதுவும் மூணு பேசுகிறது கிடையாது, என்ன வழி இருக்கோ அதை அப்படி சொல்கிறார். இல்லை 2016க்கு முன்பாகட்டும், அதன் பிறகு வந்து அதிமுக என்ற கட்சியில் வந்து நிறைய குழப்பங்கள் நடைபெற்றது. அப்பொழுதாகட்டும் இந்த மாதிரிலாம் வந்து பல பிளான்களை எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு நினச்சிங்களா எடப்பாடி பழனிசாமி? அதே போல் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறார். வேறு ஒருவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இடத்தில் இருந்தால் ஏதாவது மனசை தளர விட்டுருப்பாங்க, இல்லைன்னா சரி அவங்களையும் சேர்த்துக்கலாம், இல்லை இவங்களையும் சேர்த்துக்கலாம், இல்லை கட்சியை கொடுத்துடலாம், நம்மளுக்கு ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியான அந்த வந்து அந்த ஒரு ஸ்டெடியாக சொல்லுவாங்களே, ஆமாம் ஸ்டெடி, அந்த ஸ்டெடி தான் இப்போ அவர் வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவியில் வந்து உட்கார வச்சிருக்கு. அவரே நினச்சிருந்தா அந்த ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அதிமுகவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தது. எனக்கு பிரச்சனையே தேவையில்லைன்னா வச்சுக்கோங்க, அதிலே அவர் பயணிச்சிருக்கலாம், ஓகேங்களா? இல்லை எனக்கு பொதுச் செயலாளர் பதவி தான் வேணும், அந்த பதவி இருந்தால் தான் கட்சியை வந்து உயிர் போட வச்சுக்க முடியும், அதுதான் வந்து கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். எப்படி இந்த மாதிரியான தீர்க்கமான முடிவுகளை அவரால் எடுக்க முடியுது? நிச்சயமாக சார். இல்லை, பொதுச் செயலாளர் தான் ஆக வேண்டும் என்று அவர் நினைத்தார் அப்படிங்கிறது வந்து அப்படியான எண்ணத்தில் அவர் வரல. அவர் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், களம் எப்படிங்கிறது அவருக்கு தெரியுங்கிறது தான் நான் அந்த கிளை செயலாளர் விஷயத்தையும் அந்த இது ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராக இருந்த அனுபவத்தையும் ஏன் சொன்னேன்னா, அப்போது ஒரு களத்தினுடைய எண்ண ஓட்டம் தெரியணும். முதல்ல கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளுடைய எண்ண ஓட்டம் தெரிய வேண்டும். இப்போ எண்ண ஓட்டம் தெளிவாக தெரிகிற போது அந்த தெளிந்த நிலையோடு பயணம் பண்ணி கொண்டே வந்தால், யாரிடம் தெளிவும் தொண்டர்களை காப்பாற்றுகிற நோக்கமும் ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கிற எண்ணமும் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அந்த உச்சத்தை அடைய முடியும். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கின்ற உச்சத்தை அடைய முடியும். இந்த கட்சியினுடைய டிசைனே பார்த்திங்கன்னா, எல்லா கட்சியிலையும் கட்சி தேர்தல் அறிவிப்பாங்க. தேர்தல் அறிவித்த உடனே கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுத்து கடைசியில் கட்சியினுடைய
மற்ற கட்சிகளில் தலைவர் எங்களோட பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்போம். ஆனால் அதிமுகவில் மட்டும்தான் எடுத்த உடனே பொதுச் செயலாளர் தான் தேர்ந்தெடுப்போம். அப்போ பொதுச் செயலாளர் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் அனைவரின் உள்ளத்தை யார் வெல்ல முடிகிறதோ அல்லது அனைவரையும் யாரால் ஒருங்கிணைக்க முடிகிறதோ அவர் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பார். பொதுச் செயலாளர் வந்ததுக்கப்புறம் தான் அவர் மற்ற பதவிகளுக்கான தேர்தலை அறிவிக்கிறாருன்னா, அப்போ இந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய கட்சி, உலகத்தில் 3வது பெரிய கட்சி, உலகத்தில் 7வது பெரிய கட்சி, இந்தியாவில் 3வது பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி. இப்போ இதனுடைய தேர்வு முறை பார்க்கும்போது நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன சார் எடுத்தோடனே பொதுச் செயலாளர் தேர்தல் போடுறீங்க, ஆனால் இது வரைக்கும் நடந்த மாதிரியே இல்லை எந்த தேர்தலும். ஏன் அப்படின்னா, அதற்குள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ஒருங்கிணைக்கின்ற அந்த பக்குவம் வந்த உடனே அதிமுகவுக்கு ஒரு கேடர்ஸுக்கு, நிர்வாகிகளுக்கு எங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், இவர் தான் பொதுச் செயலாளர். அந்த எண்ணத்தை அதிமுக தொண்டர்கள் அனைவரும் மத்தியில் உள்ளத்திலும் வளர வைத்து அது செழித்து வளர்கிற போது அதனுடைய பலன்தான் அவர் பொதுச் செயலாளருங்கிற பதவி அனைத்து நிர்வாகிகளாலும் ஏற்றுக்கொண்டு மனதார ஏற்றுக்கொண்ட பிறகு தான் நீங்கள் பொதுக்குழுவோ தேர்தலோ அதெல்லாம் அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறார் பார்த்தீங்களா, அந்த இடம்தான் பொதுச் செயலாளராக அவர் அந்த இடத்தை தொடுகிற போதே ஆயிட்டார். நீங்கள் தேர்தல் வைக்கணும், இல்லை மற்றபடி அறிவிக்கணும், பொதுக்குழுவில் போய் வைக்கணும், இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். எப்போது எல்லோரையும் ஒருங்கிணைத்தாரோ அன்றே பொதுச் செயலாளர். அந்த எண்ண ஓட்டம்தான் அவரை மென்மேலும் இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு டோனியாக இருக்கட்டும், சச்சினாக இருக்கட்டும், பரபரப்பான சூழ்நிலை இருக்கும். அவர்கள் திடமான நிலையோடு நிற்கிற போது அந்த பேட்டு அடிக்கிற விதம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படி ஒரு நிதானத்தையும் நேர்த்தியையும் தன்னை நோக்கி வந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த கட்சியை பிளவுபடுத்துவதற்காக எரியப்பட்ட பந்துகளாக இருக்கட்டும், அனைத்தையும் மிக தெளிவாக தீர்க்கமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் பெற்ற பாடத்தின் அடிப்படையில் எதிர்கொண்டார், மிக தெளிவாக எதிர்கொண்டார். அந்த அடிப்படை அப்படி எதிர்கொள்கிறவர்களைத்தான் அதிமுக தொண்டர்கள் அந்த தலைமை பதவிக்கு ஏற்றுக்கொள்வார்கள். சிபாரிசில் ஒருவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி விட்டு ஏதாவது ஒரு வழியில் உள்ள வருங்கிறவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இயக்க உணர்வோடும் இயக்கத்திற்கானவர் என்கின்ற அந்த எண்ணத்தையும் மக்கள்கிட்ட விதைக்கணும், தொண்டர்கள்கிட்ட விதைக்கணும். அதை விதைத்தாலே பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையை அடைய முடியும். அதை விதைத்தார், அனைத்து கட்சி தொண்டர்களையும் ஒருங்கிணைத்தார், பொதுச் செயலாளரானார். அதுதான் அவருடைய இந்த பயணத்தை சொல்லணும்னா நம்ம இப்படி தான் சொல்லணும். சரிங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவரிடம் நீங்கள் வியந்து பார்த்த குணம்னா என்ன சொல்லுவீங்க சார்? அதாவது அரசியல் ரீதியாக இந்த 7.5% இடஒதுக்கீடை கொடுத்தார்ல, இதில் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கும், பேசுகிறது வேற, செய்கிறது வேற, வாக்குறுதி கொடுக்கறது இது எல்லாம் தவிர்த்துருங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற போது 7.5% இடஒதுக்கீடு கோரிக்கையாக கூட யாரும் வைக்கல. நாங்களும் சொல்லலை, யாரும் வைக்கல, மாணவர் தரப்பிலும் சொல்லல, இங்க இருக்கிற கட்சிகளும் யாரும் சொல்லல, அந்த ஐடியாவே யாருக்கும் இல்லை வரல. ஆனால் விவாதிக்கப்பட்டது, எதிர்க்கட்சியால் மிகப்பெரிய அரசியலாக்கப்பட்டது. பாருங்க, நீட் வந்துருச்சு, நீட்டை கொண்டு வந்தவர்கள் திமுக காரர்கள். நீட்டு அந்த கான்செப்டை உருவாக்கும் போதும் இருந்தது அவங்க. சட்டமாக 2018 டிசம்பரில் அது பாராளுமன்றத்தில் சட்டமாகி கெசட்டில் வரும்போதும் ஆட்சியில் இருந்தது திமுக. அந்த ஒட்டுமொத்த உருவாக்கமும் திமுக. அதில் காந்திங்கிறவர் அவங்க துணை அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் வேறு மத்தியில். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது திமுகவால் கொண்டு வைக்கப்பட்ட அந்த நீட் என்கின்ற அந்த விஷயம் தமிழ்நாட்டு மக்களை பாதித்த போது அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு வழியில். ஆனால் இவர் போய் அமைதியாக உட்கார்ந்து, அப்போ பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கோம், ஆளுநர் மறுக்கிறார். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி என்ன ஆகுமோங்கிற பயத்தை அப்பப்போ ஒவ்வொருத்தராக கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது கட்சியை காப்பாற்ற வேண்டும்ங்கிறது ஒரு நிலை. அதை விட முக்கியமான புரட்சி தலைவி அம்மா இந்தியாவில் யாரும் போடாத அளவுக்கு கல்விக்கு நிதி ஒதுக்குனவங்க, நிறைய திட்டம் செஞ்சவங்க. அப்படி ஒரு தலைமுறையை வளர்த்து வச்சிருக்கிறது அதிமுக ஆட்சி முறை. அந்த தலைமுறை மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, கட்சியை காப்பாற்றணும், இவரால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சாங்கல்ல. அப்போ ஆளுநர் நான் இதை சட்டமாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன போதும் தன்னுடைய சொந்த அதிகாரத்தை கொண்டு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமாக்கினார். 2 இடத்துல வெற்றி பெறாரா? எல்லோரும் பிஜேபியை நம்பித்தான் அதிமுக இருக்கிறது என்ற நிலையில் அப்படி இல்லை. ஆளுநர் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் இது மாணவர்களின் நலன் சார்ந்தது, இதை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று கொண்டு வந்தார்கள்.
அதான் அரசியலில் இல்ல, ஆளுநர் ஒப்புதல் இல்லாம அரசாணையிலே வெளியிட்டார். அது அரசாணையில் தன் சொந்த அதிகாரத்தை கொண்டு வெளியிடுறாங்க முதலமைச்சர் என்பதன் அடிப்படையில். அப்போ இந்த நிலை இதுதான் அவர்கிட்ட நான் வியந்து பார்த்தது. நெருக்கடியான நிலை சார். இப்போ திமுக நாணயம் விழுவதற்கு நீ தேர்தல் களத்துக்கு வந்தால் கம்யூனிஸ்ட்டை கூப்பிடுவாங்க, திருமாவளவனை கூப்பிடுவாங்க, வைகோ கூப்பிடுவாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து தேர்தலுக்கு ஓட்டு கேட்பாங்க. ஆனால் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட வேண்டும், மத்திய அரசு தான் வெளியிடுது. அதனால் மத்திய அமைச்சரில் பிஜேபி அமைச்சர்களில் 2 நல்ல அமைச்சர்களை நாங்கள் போட்டு சல்லடை போட்டு சலித்து தேடி பார்த்து கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்துனீங்கல்ல. அதே மாதிரி எடப்பாடியார் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். புரட்சி தலைவருக்கு 100ஆண்டு விழா வந்தது, நாணயம் வெளியிட்டார்கள், அதே மத்திய அரசு தான். ஆனால் மத்திய அரசிலிருந்து மத்திய அமைச்சர்கள் யாரையும் கூப்பிட்டு அந்த விழாவை நடத்தவில்லை. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வைத்து, மிக பழங்காலத்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் வைத்து அவர்கள் முன்னால் அந்த நாணயத்தை வெளியிட்டு பெருமை சேர்த்தாருன்னா, நீங்கள் பேசுகிறதுக்கும் செயலுக்கும் இது ரொம்ப நீங்கள் இதை பயங்கரமாக ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. திமுக நாணயம் பார்த்தீங்களா, கருணாநிதிக்கு நாணயம், அவர் புரட்சி தலைவர்னாலே பெரிய ப்ரொபகண்டா, அவருக்கு நாணயம் விட்டார்கள், அதனால் மத்திய அரசு பெருமைப்பட்டு கொள்ளட்டுமே என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் வச்சோம். அந்த நாணயத்தை கொண்டு சேர்த்து எங்களுக்கு பெருமை தேடி கொண்டதாக இவங்க தம்பட்டம் அடித்து அவர்களெல்லாம் கூப்பிட்டு வராங்கல்ல. அப்போ நீங்கள் கொள்கை நிலையில் பிஜேபியை எதிர்ப்பது போன்று ஒரு நாடகம் ஆடுறீங்க, ஆனால் அவங்களோட நல்ல சுமூகமான உறவு வச்சுருக்கீங்க. நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் புரட்சி தலைவருக்கு நாணயம் விடுறீங்க, நன்றி கொடுங்க, நாங்கள் போய் விட்டுக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ எது அரசியல் முறை, எது தேர்ந்த அரசியல்? செயல்படுவது சிறந்த தலைவரா, இல்லை செயல்படுத்துவதில் தவறிவிட்டு வெளியே சட்டமன்றத்தில் இந்த சிசிடிவியில் பேசி அனுப்புகிற மாதிரி, இல்லை யாருமே இல்லாத ரூமில் உட்காந்து வீடியோ பேசி அனுப்புகிற மாதிரி பேசி அனுப்புறதில் அரசியல் இல்லை, செயல் காட்டுவது தான் அரசியல். அந்தபடி நெருக்கடியோ எத்தனை இடரோ அது மக்கள் நலம் சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் மக்கள் நலனுக்கே முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை. இப்போ நீங்கள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்ததாக இருக்கட்டும், அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு சார். நீங்கள் மீத்தேனுக்கு அனுமதி கொடுத்து முக ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் பெரிய சாதனையாக சொன்னாங்க. அப்புறம் அதிமுக போன்ற கட்சிகள் அதை எதிர்த்து அதனுடைய தீங்கை சொன்ன பிறகு இதே முக ஸ்டாலின் அன்றைக்கு மன்னிப்பு கூறினார். அப்போது அதற்கு முன்னால் அவர்கள் ஆரம்ப கட்ட வேலைகளெல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த டேஸ்ட்டை உணர்ந்த ஒரு விஷயத்திலிருந்து அதை நீக்குவது எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் அத்தனைகளையும் பொருட்படுத்தாமல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறார்னா, இப்போ அரசியல் இதற்கு பின்னால் எத்தனை எதிர்விளைவுகள் ஏதோ சாதாரணமாக பண்ணிட்டு போயிட முடியுமா? இப்போ நீங்கள் சொல்கிற பிம்பம்லாம் உண்மைன்னா எடப்பாடியார் பாவம் பயப்படுவார், அவர் எதாவது பண்ணிடலாம். அவர் போட்ட ஒவ்வொரு திட்டத்தையும் தீர்க்கமாக நுணுகி பாருங்கள். அப்படி போட்ட திட்டங்கள் எந்த பயமுள்ள மனிதனால் போடவே முடியாது. அரசியலில் எவ்வளோ தீர்க்கமும் மக்கள் மீது பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யார் துணிந்து நிற்கிறாரோ அவராலும் போட முடியும் சார். அப்படி கொண்டு வந்த திட்டங்கள் எடப்பாடியார் கொண்டு வந்தது. இதே முக ஸ்டாலின் சொன்னாங்களே தேர்தல் அறிக்கையில், ஒரு 7.5% நல்ல திட்டம் தான், நாங்கள் வந்தால் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல்ஸ், அதாவது அந்த கல்வி அரசு உதவி பெறுகிற பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு 2.5% கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல. இப்போ ஆட்சி முடிய போதில்ல, வெறும் 2.5% கொடுக்க முடியுதா? எடப்பாடி 7.5% இருக்காருன்னா 2.5% கூட கொடுக்க முடியாத தலைவர் தான் ஸ்டாலின். இதுதான் ஒப்பீடு. கொடுக்க முடியுமா? முடியாது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நாங்கள் அப்படி இப்படின்னு பீத்துறீங்களே, விளையாட்டுத்துறையில் மாநில அளவில் தேசிய அளவில் அனுமதிக்கப்பட்ட ஃபெடரேஷன்ஸில் விளையாண்டு பரிசு பெற்ற மாணவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு யார் கொடுத்தது? எடப்பாடியார் தானே கொடுத்தார். அப்போ இப்படி நீங்கள் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் சார். அதுக்குள்ளே அந்த ஒதுக்கீட்டுக்கான இடத்தை தேடுவதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. எத்தனையோ சட்டம் வரலாம், எத்தனையோ தடங்கல்கள் வரலாம், அதையெல்லாம் தீர்க்கமாக யார் காட்ட முடிஞ்சது? புரட்சி தலைவி அம்மா அவருக்கு பிறகு 69% இடஒதுக்கீட்டுக்கு பிறகு இன்னொரு இடஒதுக்கீடு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று சொன்னால் அது 7.5% இடஒதுக்கீடு. அவ்வளோ பெரிய திட்டம் தீர்க்கம் இது சாதாரணமானவர்களுக்கு தோன்றாது. ஸ்டாலின் போன்றவர்களுக்கு சட்டமன்றத்தில் சட்டையை கிழித்து விட்டு போகலாம் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு தோன்றாது. சட்டமன்றத்தை இன்னும் பார்த்தால் சார், எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமான்னு தெரியல, இதுவரை நாங்கள் பார்த்த எதிர்க்கட்சி தலைவராக அந்த சட்டமன்றத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை கொடுத்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் என்று ஒரு மிகப்பெரிய புதிய வரலாற்றையும் அவர் படைச்சிருக்கார். அப்படிங்கிறது இன்றைக்கி மக்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த அளவுக்கு இவர்களுடைய இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கட்டேஜ் விளையாட்டுகளுக்கு மத்தியிலும் மக்கள் பிரச்சனையை பேசி அதுக்கு மிகப்பெரிய தீர்வுகளை டங்ஸ்டன்லாம் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அப்போது அரசியல் தளத்தில் இவர்கள் வைத்திருக்கிற மேக்கப்
தேவையில்லை, வார்த்தை அலங்காரம் தேவையில்லை, நெருக்கடியில் இருக்கிற மக்களுக்கு திட்டங்கள் தான் தேவை, அதுவே அவர்களை காப்பாற்றுங்கிற மிகச்சிறந்த அரசியல் கொள்கையை வச்சிருக்கிற அதிமுகவின் அடிநாத கொள்கையான அந்த கொள்கையை தீர்க்கமாக அவர் பெற்றிருக்கிறார் என்பதற்கு நான் சொன்ன இந்த திட்டங்கள் 1-2 தான் சொல்லியிருக்கேன், மிகச்சிறந்த திட்டங்கள். சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி. உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.